நண்பர்களே, இன்றைக்கி நம்ம விநாயகர் வழிபாடு பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, அவரோட டே. அதனால் பிள்ளையார் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல குணம், நல்ல அறிவு வளரும் அப்படிங்கிறது தான் உண்மை. நல்லா நமக்கு ஷார்ப்பான அந்த பிரெயினை கொடுக்குறது அவர் தான். அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தடை இருந்துக்கிட்டே இருக்குது. நடக்க நடக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த தடைகள் எப்படி அதை உடச்சி நம்ம வெளியே வர்றது, அது வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாண லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனை வருது, தடையாகவே இருக்குது, அதை நம்ம மாற்றணும் எப்படியாச்சும் அந்த பிரச்சனை அப்படின்னா நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ எப்படி பார்த்தோம்னா, மெயினாக சதுர்த்தி திதி அந்த டைம் வரும்போது நீங்கள் சதுர்த்தி திதி வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை வீட்டிலேருந்தே பண்ணுறீங்க, வீட்டிலேருந்தே அபிஷேகம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வீட்டில் பிள்ளையார் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடுவாங்க, அது பண்ணிட்டு வாங்க. ஓகே. இன்கேஸ் இப்போ நல்லா கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தால் அது ஓகே. டயத்துக்கு போக முடியாது, இல்லைனா காலையில் கூட எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு வந்துடுங்க. சதுர்த்தி திதியப்போ மெயினாக நீங்கள் சாமி கும்பிடும்போது உங்களோட ப்ராப்ளம் என்னங்கிறத அவர்கிட்ட சொல்லிடுங்க. அதாவது சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு, நார்மல் சதுர்த்தி வருது ஓகே, பட் சங்கடஹர சதுர்த்தி திதி போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு போய் நீங்கள் அருகம்புல் எடுத்துகிட்டு போய் அவருக்கு வச்சு சாமி கும்பிட்டு உங்களை வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். கோயிலில் போய் நீங்கள் கும்பிட்டு விளக்கேற்றினாலும் சரி, ஒன்றும் ப்ராப்ளம். இதுவே கோயிலுக்குலாம் போக முடியல, ஒர்க்லேயே கரெக்டாக இருக்குது, சாமி கும்பிட டைமே இருக்க மாட்டேங்குது, வீட்டில் தான் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா வீட்டில் அபிஷேகம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ வீட்டில் ஒரு பிள்ளையார் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா டெய்லி அபிஷேகம் பண்ணிட்டே வரீங்க, இல்லை குறிப்பிட்ட டைமில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ நமக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது, டெய்லி என்னால் செய்ய முடியும், வீட்டில் இருக்கிறேன் என்னால் செய்ய முடியும்னா தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் ஒரு 48 days எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு மண்டபம் 48 daysனால் ஒரு மண்டபம் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு மண்டபம் இல்லை, ஒரு மண்டலம், அதை ஒரு மண்டலம் செய்ய சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் செய்யும்போது ரொம்ப நம்பிக்கையோடு செய்யணும். கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதனால் மனசு விட்டு இறைவன்கிட்ட சொல்லி வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மந்திரம் சொல்லும் போதும் ஒவ்வொரு அருகம்புல்லாக எடுத்து வச்சுட்டே வாங்க. ஒன்றுமே இல்லை, என்ற பிள்ளையார் படமே இல்லைன்னா கூட ஒரு மஞ்சள் பிடிச்சி அது குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா கூட போதும், பிள்ளையாரை ஏற்றுக்குவார். அப்புறம் பிள்ளையார் அதிகமாக நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது அரச மரத்தடி பிள்ளையாராக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒருவேளை இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதை மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மரத்தை 21 தடவை சுற்றி வாங்க. சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு 21 தடவை சுற்றி வாங்க. அப்புறம் என்னென்னா, இப்போ வீட்லேயே வழிபாடு பண்ணுறீங்க, வெளியே போக முடியல, வீட்லேயே நான் அபிஷேகம் பண்ணுறேன், சாமிக்கு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 48 நாள் ஒரு மண்டல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பிள்ளையார் வாங்கிக்கோங்க, நார்மலாக இருக்கிற மாதிரி, என்ன சொல்கிறது, கல் பிள்ளையாராக இல்லாமல் ஜென்ரலாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கல் பிள்ளையாரில் செய்யலை. அதாவது கல் பிள்ளையார்னா நம்ம பார்த்து செய்யணும், குளிக்காமல் செய்ய முடியாது. இப்போ குளிச்சுட்டு தான் எல்லாத்துக்குமே செய்யணும். இப்போ என்னென்னா, நான் சில பேர் சீக்கிரமாக எந்திரிக்க முடியாது, காலையில் நேரமாக எந்திரிக்கிறதே முடியாது, கஷ்டம். அதனால் சீக்கிரம் எந்திரிக்க முடியாமல் இருந்தால், அதாவது 6 to 7 நம்ம ஏற்றணும். சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம்னா ஓகே, 6 to 7 எந்திரிக்க முடியல அப்படின்னா பல்லு விளக்குனதுக்கப்புறமா தலையில் 3 வாட்டி தண்ணி தெளிச்சுட்டு, கையிலேருந்து எடுத்து தண்ணி தெளிச்சுட்டு, அதுக்கப்புறமா போய் கையிலேருந்து எடுத்து தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுட்டு நீங்கள் அந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அதாவது தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றி அவரோட நாமத்தை சொல்லி விட்டாமல் 48 நாள் நீங்கள் செஞ்சுட்டே வரணும். இன்கேஸ் என்ன சொல்கிறது, ஒரு வேளை மென்ஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க, அந்த மாதிரி லேடிஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டேஸ் மட்டும் நம்ம கையில் தம்ஸ் அப் மாதிரி வச்சுட்டு, இப்போ சக்ஸஸ்னால் கையை தம்ஸ் அப் மாதிரி வச்சுக்கணும், அங்கே வச்சுட்டு நம்ம அப்படியே அதில் அபிஷேகம் பண்ணிக்கணும், பிள்ளையாராக நினச்சிக்கிட்டு அந்த டேஸ் மட்டும். அவ்வளோதான். அதை அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி செடிக்கு ஊற்றிடுங்க. செடிக்கு ஊற்றிட்டிங்கன்னா போதும். அதாவது அந்த டைம் வந்தால் மட்டும் நீங்கள் கை வச்சுக்கோங்க. மித்தபடி இல்லைன்னா நம்ம எப்பவும் போல் நார்மலாக எப்பயும் போல் சாமி கும்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை மட்டும் அபிஷேகம் பண்ண தண்ணி மட்டும் போய் நீங்கள் செடிக்கு ஊற்றிடுங்க. அவ்வளோதான். டெய்லி இப்படியே பண்ணிட்டு ஒரு 48 days இப்படி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி வரும், பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னென்னா,
இது வந்து என்னென்னா காலையில் வந்து ஒவ்வொரு நாளுமே 6 to 7 ஒவ்வொரு கோரை ஓடிட்டுருக்கும். இப்போ நீங்கள் ஏற்றும் போது நம்மளோட என்ன சொல்கிறது நவகிரகம் செயல்படுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் நீங்கள் ஏற்றும் போது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு விநாயகர் நல்லா வேண்டுதல் பண்ணிட்டு நீங்கள் ஏற்றணும். நான் இருக்கப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சீக்கிரம் எந்திரிக்க முடியாதவங்களாம் இருந்தால் அந்த டைமுக்குள்ளே ஏற்றணும். இப்போ நம்ம வந்து கல் பிள்ளையார் மாதிரி கோயில் மாதிரி வச்சு செய்கிறோம் வீட்டில், அப்படி சின்னதாக இருந்தாலும் கல் பிள்ளையாராக இருக்குன்னா அது குளிச்சுட்டா செய்யணும். இப்போ ஒரு சில பேரால் எந்திரிக்க முடியாதுங்கிறக்கா அப்படி சொன்னாங்க, அவ்வளோதான். அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு குட்டி பிள்ளையாரெலாம் அந்த கொலு இதுக்கெல்லாம் சின்னதாக கொடுப்பாங்களே ப்ரெசன்ட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது கொலுவாக இருந்தது, அந்த மாதிரி ஒரு விநாயகராக இருந்தார் அப்படின்னா நீங்கள் வச்சு செஞ்சுக்கோங்க. அதை தனியாக வச்சுக்கோங்க, வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அது செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வீட்டில் என்ன பூ இருக்கோ, அரளிப்பூ தான் அவருக்கு பிடிக்கும், அரளிப்பூ இல்லை எருக்கம்பூ எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் அருகம்புல் வைக்கும்போது நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாகும். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, உங்களோட என்ன சொல்லுங்க மன உறுதி அதில் இருக்கணும். நீங்கள் செய்கிற ப்ரேயரில் உங்கள் மனசு வந்து ரொம்ப நிதானமாக நிறுத்தி செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. வச்சுட்டு அபிஷேகம் பண்ணி அது பொட்டெலாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு இன்னும் வந்து இதாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் அபிஷேகம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படிங்கிறது பற்றியில் வந்து அந்த அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம்லாம் காமிப்பீங்க. இப்போ இந்த 48 நாள் நீங்கள் பண்ணுறது வந்து அபிஷேகம் மட்டும் பண்ணால் போதும். அதாவது அந்த மாதிரி வந்து தனியாக விநாயகர் வச்சு செய்கிறீங்கன்னா அதுக்கு தண்ணியில் மட்டும் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து தனித்தனியாக சதுர்த்தி திதி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கும்பிட்றீங்கன்னா நீங்கள் விநாயகருக்கு பால் குடிச்சு நம்ம போல் செஞ்சு சாமி கும்பிட வேண்டியதான். என்ன அபிஷேகம் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லது. பிள்ளையாருக்கு அன்றைக்கி என்ன பிடிச்சதோ, மெயினாக நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி வரும்போது உங்களுடைய பிரச்சனை வந்து, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 48 நாளுக்குள்ளார அந்த சதுர்த்தி வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, நீங்கள் அந்த 48 நாளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 48 days இருக்குது, அதில் சதுர்த்தி வருது வரலாங்கிறது கணக்கில். சதுர்த்தி வந்தாலும் நல்லது தான், வரலைனாலும் அடுத்த சதுர்த்தி கூட கும்பிட்டுக்கோங்க. அந்த 48 நாள் கவர் ஆகணும், தொடர்ந்து உங்களுக்கு 48 days கவர் ஆகணும், அதான் முக்கியம். ஒரு மண்டல் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. அடுத்து வந்து கோயிலுக்கு போய் பண்ணாலும் விநாயகரை வேண்டிக்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு வேண்டுதலுக்கு வந்து ஏதாவது அவருக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்சதை போய் செய்யுங்க. அது வந்து உங்களுடைய விருப்பம். இறைவனுக்கு போய் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து நீங்கள் விடாமல் வந்து செய்யணும். இப்போ ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விடாமல் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது அந்த நடுவில் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். 48 days பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அதை பண்ணிட்டு வாங்க. அப்புறம் மெயினாக வந்து என்னென்னா, இப்போது எனக்கு டைம் இருக்குது நான் கோயிலுக்கு போய் ஊற்றுவேன் அப்படின்னா, ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அரசமரத்திரி பிள்ளையாக இருந்தால் அதுக்கு ஊற்றிட்டு வாங்க. ஊற்றிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற நவகருக்கும் சேர்த்து ஊற்றிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். அதனால் அப்படி கோயிலுக்கு போய் டைம் இருந்தால் குளிச்சுட்டு போய் அங்கே கோயிலில் போய் தண்ணி ஊற்றிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் நெய் விளக்கு இந்த மாதிரி விளக்கு இதெல்லாம் ஏற்றி நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது. இன்னும் விளக்கு நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே கோயிலையும் போய் டைம் இருந்தால் செஞ்சுட்டு வாங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க, தடையாயிட்டே வருதுன்னா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. ஓம் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமேதேவ் சர்வ காரியேஷு சர்வதா. இதை வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் போங்க, பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த தடங்கள் வந்துக்கூடாது, இந்த காரியம் நமக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போங்க. அப்புறம் கொஞ்சம் குட்டி மந்திரமாக வேணும், சின்னதாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, இது சொல்லுங்கள். இதே சின்ன குழந்தைங்க அவங்களாம் இருந்தாங்கன்னா ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜாகர்ணகாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் ஹேராம்பாய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் தூமகேதுவே நமக. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இதை விட சின்னதாக சொன்னாலே போதும். ஓம் கண் கணபதி நமகன்னு சொன்னாலே போதும் 3 வாட்டி. மித்ததெல்லாம் வந்து பெரியவங்க ஃபாலோ பண்ணிருக்கிறது தான் இருக்குது எல்லாமே. மெயினாக நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அவருக்கு கொழுக்கட்டை பிடிக்கும், எங்கே அவருக்கு வந்து கொழுக்கட்டை இல்லை, எந்த சாமிக்குமே நீங்கள் என்ன ஸ்வீட்டு ஒரு சின்னதாக ஒரு பொட்டுக்கல்ல சர்க்கரையை போட்டு வச்சிங்கன்னா கூட சாமி ஏற்றுக்குவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்ன இருக்கோ சாமி கும்பிட்டுக்கோங்க. விடாமல் ஒரு 48 days செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். எவ்ரிதிங் வில் பி சால்வ். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஏதோ இந்த தடைகள் வெளியே ஒரு நல்லது கொஞ்சம் நடக்கும். அதனால்
முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி செய்யுங்க. ஒரு 48 டேஸ் விடாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, யாராவது ஒருத்தர் அவநம்பிக்கையாக கூட பேசலாம். பட் நீங்கள் அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, நம்பிக்கையோடு நடக்கும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.